ஆகையால் தேவனுக்கே கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதிரியான பிசாசை எதிர்த்து நிற்பதென்பது ஒரு முக்கியமான பகுதியாக உள்ளது. நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம் என்று பரிசுத்த வேதாகமும் நம்மை எச்சரிக்கிறது. அதே வேளையில் நாம் விசுவாசத்தில் உறுதியுடன் இருந்து இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய நமக்கு வேண்டிய அதிகாரங்களும் ஆயுதங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் வேதாகமும் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. எதிரியான பிசாசை மேற்கொள்வதற்கு நாம் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிலைத்து நிற்கிறவர்களாகவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தும் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பிசாசை எதிர்த்து நிற்கும்படி நீர் என்னை தகுதிப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனே, நீர் எனக்கு அடைக்கலமும் பலனுமாக இருக்கிறீர் என்று அறிக்கை செய்து என் வாழ்க்கையை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். நான் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கவும் பிசாசின் சூழ்ச்சியை சரியாக அடையாளம் கண்டு கொள்ளவும் எனக்கு கிருபை தாரும். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருந்து விசுவாசத்தில் வளர எனக்கு உதவி செய்யும். உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கின்ற தேவன் நீர் மிகவும் பெரியவராக இருப்பதற்காக உமக்கு மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.